வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம ஹோம் குக்கிங்கில் ஒகேனக்கல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வாவும் மத்தி மீன் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். நம்ம வந்து நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இந்த நீச்சி ஸ்மெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க. பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மலை பூண்டுன்னவே பெருசாக இருக்குது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து குழம்புக்கு தேவையான மசாலாங்க. ஒன்றும் இல்லைங்க, கரம் மசாலா, சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரே தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கினேன். சும்மா எல்லாமே வந்து ஒரு 10 கிராம் 20 கிராம் இருந்தாலே போதும். பூண்டு நறுக்கியாச்சு. வெங்காயம், தக்காளி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க தாளிக்கிறதுக்கு போகலாம். கடாய் வந்து சூடான உடனே கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால கடலெண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ எடுத்துக்கோங்க. இது வந்து ஒகேனக்கல் ஸ்டைலில் செய்யறதுனால எப்படி இருந்தாலும் அரைச்சி தான் செய்வோம். சூடான உடனே கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒகேனக்கல் மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வாட்டி போயிட்டு நேரில் பார்த்து சாப்பிட்ருக்கேன். செய்யறதையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீடியோலையும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அடுத்தது வந்து மிளகு சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். பூண்டு ரொம்ப தீய விட்டுறாதீங்க, ஒரு சிறு கசப்பு மாதிரி வந்துடும். அது கொஞ்சம் இந்த ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் எல்லாமே வதங்கிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிப்போம். வந்து நிறைய பேர் மீன் குழம்பு வச்சுருப்பீங்க. நான் வந்து என்னோட ஸ்டைலில் வந்து வைக்கிறேன். அதாவது என்னோட ஸ்டைல் மீன்ஸ் ஒகேனக்கல்ல வைக்கிற மாதிரி கொஞ்சம் அதை பார்த்து காப்பி அடித்து தான் செய்கிறேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வதங்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டுடலாம். இதில் வந்து மீன் குழம்பு மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி, சாம்பார் பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் குழம்பு. அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் வந்து வதங்கின உடனே அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுப்போம். மிக்சியில் போட்டு நல்லா ஐயா அரைச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இப்போ அதை அப்படியே எடுத்து எண்ணெய் அப்படியே இருக்கும் அதுலேயே வந்து ஊற்றிடுங்க. ஆல்ரெடி எல்லாம் வதங்கிச்சு. அதனால வந்து குழம்பு வந்து சீக்கிரமாக கொதிச்சு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த மசாலா போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. பச்சை மிளகாவை போட்டு வதக்கும் போதே போட்டிங்கன்னா வந்து காரம் அதிகமாகிடும். அதனால தனியாக போட்டுங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் மூடி கொதி வந்துச்சுங்க. சீக்கிரமாகவே கொதி வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வதங்கிடுச்சு. இது பாருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு, நல்லா கொதிக்குது. அதுலேயே வந்து மாங்காவை முன்னாடியே போட்டேன், ஏன்னா மாங்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒகேனக்கல் மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து மாங்காய் ஃப்ளேவர் வந்து சாம்பார்லேயும் சரி குழம்புலையும் சரி போட்டால் வந்து எனக்கு பிடிக்கும். அதனால வந்து நான் எப்போ குழம்பு வைக்க சொன்னாலும் வந்து மாங்காய் ஆட் பண்ண சொல்லிடுவேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மீன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த வவ்வா மீனோட வந்து தலையும் வாலம் போட்டிருக்கேன். மத்தி மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒகேனக்கல்ல வந்து ஏரி மீன் தான் போடுவாங்க, கடல் மீன் போட மாட்டாங்க. நம்ம வைக்கிற குழம்பு தானே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேஸ்ட் அந்த மாதிரி வந்துச்சான்னு மட்டும் ஃபைனலாக பார்க்கலாம். இது தட்டு போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்ப்போம். வாசனை உண்மையிலேயே வேற லெவலுங்க. அவ்வளோதான், குழம்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி தழையை வந்து தூவி விட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்தேங்க, உண்மையிலேயே ஒகேனக்கல்ல சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே இருந்ததுங்க. பக்கத்தில் சாப்பாடும் வச்சுட்டேன். சுட சுட சாப்பிட போகிறோம். இன்னைக்கு சண்டே, ஸோ நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி போட்டு
நல்ல தாராளமாக கொத்தமல்லி போடுங்க. உண்மையிலே நல்ல வாசனையாக இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீன் குழம்பு வந்து எப்பவுமே வீட்டில் தான் வைப்பாங்க. அவங்க டிப்ஸ் பக்கத்துல இருந்து ஆனால் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நானும் கூடவே சேர்ந்து கொஞ்சம் வச்சேன். உண்மையிலேயே வேற லெவலுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான், சாப்பாடு சூடாக இருக்கு. எடுத்து வடித்து சாப்பிட வேண்டியது தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.